ஒரு தீய சக்தி இருந்தாலோ ஒரு செய்வனை இருந்தாலோ இதெல்லாம் அறிகுறிகள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கிளாஸ் பசும்பால், பாக்கெட்டு பால் ஆகாது. இது ஒரு டிப்ஸாவே இருக்கு. பசும்பால் தண்ணி விடாம ஒரு கிளாஸ் எடுத்து, ஒருத்தருக்கு சனி சரியில்லை பேய் பிடி, குரு சரியில்லை பேய் பிடி, ராகு கேது சரியில்லை பேய் பிடி. இந்த நவகிரகங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பவுன்சர் மாதிரி. இப்போ மை பத்தி நீங்க இடையில சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த மையில எத்தனை வகை இருக்கு, அந்த மையை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? மையில பல லட்சம் வகை இருக்கு. ஒரு வீட்டுல முதல்ல கெட்ட சக்திகள் இருக்கு இல்ல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க, அதை தெரிஞ்சுக்க இந்த அறிகுறிகளை முதல்ல நான் சொல்றேன். மெயின் அறிகுறி பள்ளி சத்தம் இருக்காது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷம் சார். நல்லா இருக்கு. வடிவேலு நான் காமெடியில நான் ஒன்று பார்த்துருக்கேன். இந்த மிருக சீரிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பேய் இருக்கு ரொம்ப பிடிக்குமாம் அப்படின்ற மாதிரி ஒரு நகைச்சுவையா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நிஜமாவே இருக்கா? இந்தந்த மனிதர்களுக்கு பேய்களை அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் கிராஸ் பண்றாங்க, நிறைய பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த பேய் பிடிக்கிறது இல்லை, ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும்தான் பிடிக்குது. அது எதனால ஏற்படுது? அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாமா? மனசு பலவீனம். உங்களுக்கு பேய் பிடிக்கிறதுக்கும் பிடிக்காம இருக்கிறதுக்கும் உங்க மனசு தான் காரணம். சரிங்களா? அது முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போ ஒருத்தர் கண்டமேனிக்கு எல்லாரையும் போறவங்க வரவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் எக்ஸஸ் பாடியா ஒரு ஜிம் பாடியா அந்த ரோட்ல போறான்னா அவனை அடிக்கிறதுக்கு இவன் கொஞ்சம் யோசிக்கும். நம்மளை எதிர்த்து அடிச்சிருவானோ என்னமோ அப்படின்னு சொல்லி. நம்மளை யாரெல்லாம் எதிர்த்து அடிக்க முடியாதோ, நம்மளை யாரெல்லாம் எதிர்த்து பேச முடியாதோ அவங்ககிட்ட மட்டும்தான் அவன் சண்டை வலிக்கு ரெடியா இருப்பான், சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பான். நிகரா உள்ளவனை நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா யாரோ ஒருத்த தானே ஜெயிக்கணும். ரெண்டு பேரும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, யாராவது ஒருத்த தான் ஜெயிக்கணும். அந்த மாதிரி பேய் பிசாசு தாக்கணுங்கிற பட்சத்துல இருக்கும். எல்லாரும் கிராஸ் ஆகி போவாங்க. ஒரு ரோட்ல ஒரு பேய் நிக்குதுன்னு வச்சுங்க, யாரு கண்ணுக்கும் தெரியாது. பல லட்சம் பேர் போய்கிட்டு இருப்பாங்க அதுல கிராஸ் ஆகி. யாரையோ ஒருத்தர் தான் அது தாக்க போகுது. அப்ப அவங்களுடைய நீங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒத்து போகும். இந்த கிரக சூழ்நிலைகள் வீக்கா இருக்கும்போது தான் பேயை பிடிக்கும். ஒருத்தருக்கு சனி சரியில்லை பேய் பிடிக்கும், குரு சரியில்லை பேய் பிடிக்கும், ராகு கேது சரியில்லை பேய் பிடிக்கும். இந்த நவகிரகங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பவுன்சர் மாதிரி. இந்த 9 நவகிரகம் இருக்கு இல்லையா, அது பவுன்சர் மாதிரி. இந்த 27 நட்சத்திரத்துல ஒவ்வொன்றுலையும் லக்கணங்கள் மாறும். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்னு இப்படி மாறும். அதெல்லாம் அவங்க கூட இருக்கிற பாதுகாவலி. அவங்கெல்லாம் ஆக்டிவிட்டியில இல்லை, வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அப்ப பாதுகாப்பு குறையும். அப்ப ஈஸியா பேய் பிசாசி தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது மனசு ஒண்ணு இருக்கு. இது உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன எந்த பேயும் ஒன்றும் பண்ணிடாது, யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆணித்தரமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள தாக்குறது கொஞ்சம் கடினம். மனசுதான் காரணம், பலவீனம். சரிங்களா? உங்க மனசை பொறுத்து தான் இருக்கு. ஸோ தைரியமா இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே அண்டாதுன்றது. அதை மீறி நடக்கிறப்ப பார்த்துக்கும். இது ஒரு டிப்ஸா நான் சொல்றேன். தைரியமா இருங்க. பேய் பிசாசு நம்மளை ஒன்றும் பண்ணிடாதுன்னு தைரியமா இருக்கிறவங்க கிட்ட நெருங்கிறது கொஞ்சங்க. இப்ப அடிமேல அடிச்சா அம்மி நகரன்னு ஒரு பழமொழி இருக்கு. கரைப்பாரு கழிச்சார் கல்லும் கரையும். ஆமா. அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படி ஒரு கால் ஒன்னால முடியலைங்கும் பொழுது நீங்க அதர்வனத்தை தேடி போகலாம், கோயில்களை தேடி போகலாம், தர்காவை தேடி போகலாம். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருங்க. என்ன அப்புறம் பார்ப்போம். சமீப காலமா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாராகி அம்மன் நிறைய பேருக்கு தெரியப்படுது. இந்த மாந்திரிகம் அந்த மாதிரினா ஓகே, அம்மா வழிபட்டோம் அப்படின்னா நல்லது பண்ணிப்பாங்க அப்படின்னு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கருப்பணசாமி வழிபாடும், முனீஸ்வரர் அவரோட வழிபாடும், ஐயனார் அவரோட வழிபாடும் அதிகமாக இருந்தது இந்த மாந்திரியத்துல. இப்ப இவங்களோட கேரக்டர்ஸ் நம்ம உள்ள கொண்டு வருவோமே, கருப்பணசாமி அவர்கள் எந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்றாரு? கருப்பணசாமிங்கிறவங்க எல்லை காத்த தெய்வம், குல தெய்வம். சப்போர்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்கவுங்க வாங்குற தீட்சையை பொறுத்து இருக்கு. இப்போ ஒருத்தர் போறாரு, அவங்களுடைய வம்சாவழி என்ன மாதிரி என்ன குலதெய்வம் என்ன ஏதுன்னு ஆய்வு பண்ணிட்டு தீட்சை கொடுக்கும்போது நீங்க கற்பனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பசாமி நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கருப்பசாமிக்கு உண்டான எந்திரங்கள், கருப்பசாமிக்கு உண்டான மூல மந்திரம், சூட்ச மந்திரம், அந்த மந்திரம்லாம் சொல்லி கொடுத்து தீட்சை கொடுத்து இன்னையிலேருந்து நீ உபாசனை எடுத்துக்க, கருப்பசாமியை வழிபாடு பண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் போறாரு, உனக்கு வாராகி பெற்றா இருக்குப்பா, வாராகி மந்திரத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்னொருத்தர் போறாரு, குட்டி சாத்தம் நல்லா இருக்கு, இன்னொருத்தர் போறாரு, ஜின்னு நல்லா இருக்கு. இப்படிதான் அவங்கவங்களுக்கு என்ன வம்சாவழி, என்ன குலதெய்வம், எந்த மாதிரி வருதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தெய்வங்களை சில பேர் விருப்பப்பட்டே கேட்பாங்க. எனக்கு மேல்மலையில் ஒரு அங்காளம்மன் தீட்சை கொடுங்க,
எனக்கு பிரத்யங்கரா தீட்சை கொடுங்க, எனக்கு வாராகி தீட்சை கொடுங்க, எனக்கு கருப்பன் தீட்சை கொடுங்க. இல்ல சாரி ஃபார் இன்டரப்ட். நான் அந்த மாதிரி கேட்கல சார். நான் வந்து எப்படி கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ பேய்கள் பிடிச்சதுனாவே கருப்பணசாமியை வழிபட்டோம் அப்படின்னா, கருப்பணசாமி அடிச்சாலே பேய்கள ஓடிடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கிராமத்துல பார்த்துருக்குறோம். சாமி வந்து ஆடும்போது அப்படி கேட்கிறேன். கற்பனசாமி போய் எங்க அடிக்க போறாரு? அந்த கற்பனசாமியை வணங்குற பூசாரி இல்ல மத்தவங்க யாராவது பெரம்ப வச்சு அடிக்கிறது, சாட்டையை வச்சு அடிக்கிறது, நான் தான் கருப்பன், நாக்க துருத்துறது சொல்லிட்டு கருப்பன் பெரிய குசும்புக்காரன் சட்டிக்கு அந்த அந்த மாதிரி போயிடும். அதுல கருப்பனை வணங்குறது நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. கருப்பனை வணங்குறவங்களுக்கு பேய் பிசாசு பிடிக்காதுன்னு யாரு சொல்லுது? பிடிக்கும். ஆனா அந்த கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, அங்க போங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. நீங்க அங்க தொடர்ந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் போனீங்கன்னா உங்களை பெரம்பு வச்சு அடிக்கிறது, சாட்டை வச்சு அடிக்கிறது. இப்ப அதை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடிக்கிறதும் இல்லை. அங்கே போய் விளக்கு போடலாம், அவரை மன்றாடலாம், அங்கே தொண்டு வரலாம், எனக்கு சரியாயிட்டுனா கிடா வெட்டி பொங்க வைக்கிறேன்னு வேண்டிக்கலாம். அது ஒரு கடாட்சம், அவ்வளவுதான். அவருடைய அனுகிரகம் பட்டுச்சுன்னா வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மை பத்தி நீங்க இடையில சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த மையில எத்தனை வகை இருக்கு? அந்த மையை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? மையில பல லட்சம் வகை இருக்கு. மையில பல லட்சம் வகைகள் இருக்கு. உங்களுக்கு பொருள் மாற மாற, திசைகள் மாற மாற, ஆசனம் மாற மாற, மந்திரம் மாற மாற அதுக்கு தகுந்தாற் போல வேலைங்க செய்யும். இப்போ வசியத்துக்கு மட்டும்தான் சில பேர் மை இருக்குன்னு சொல்றாங்க. வசியத்துக்கு பணம், அது கணவன் மனைவி வசியத்துக்கு மை இருக்கு, தொழிலுக்கு மை இருக்கு, பணங்காசு வர வைக்கிறதுக்கு மை இருக்கு, வேற ஒரு அரசியல்ல வர்றதுக்கு மை இருக்கு, முகவசியத்துக்கு மை இருக்கு, ராச விஷயத்துக்கு மை இருக்கு, பல விஷயங்களுக்கு மை இருக்கு, தெய்வ உச்சாடன மை இருக்கு. இப்படி பல லட்சம் வகையான மைகள் இருக்கு. மக்களுக்கு தெரிஞ்சது ஏதோ 1 2 தான் தெரியும். மையில பல லட்சம் இருக்கு. சரி, இப்போ பொதுவா வீட்டுல செய்வினை இருக்கா இல்லையா, இல்ல தீய சக்திகளோட இது இருக்கா இல்லையா, அப்படி இருந்தா அதை எப்படி ஒழிக்கிறது, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல வந்து முதல்ல கெட்ட சக்திகள் இருக்கு இல்ல செய்வினை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க, அதை தெரிஞ்சுக்க இந்த அறிகுறிகளை முதல்ல நான் சொல்றேன். மெயின் அறிகுறி பள்ளி சத்தம் இருக்காது. வீட்டுல பள்ளி நடமாட்டம் இருக்காது. ஒரு கால் பள்ளி நடமாடினாலும் சத்தம் இடாது. சரியா? அதை மட்டுமே நம்ம காரணமா எடுத்துக்க கூடாது. அடுத்தடுத்த காரணத்துக்கு நம்ம போகணும். வெள்ளி செவ்வாய் நாட்களில் பூஜை பண்ண முடியாது, விளக்குகள் ஏற்ற முடியாது. பெண்களுக்கு உபத்திரங்கள் அதிகமா இருக்கு, அடிக்கடி தூக்கம் வர்றது, முடி உதறது, அழகு மங்குறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கடன் தொந்தரவு, விபத்து, கண்டம், அவமானம், அசிங்கம், கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், தவறான சவகாசங்கள், பெண்ணை வீட்டை விட்டு ஓடுறது, பையன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறது, வீடு விட்டு வீடு மாறுறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நீங்க கொஞ்சம் சந்தேகப்படணும். ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இருந்தா ஓகே. எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்கு, நிம்மதிங்கிறதே இல்லை, சந்தோஷங்கிறதே இல்லை, பொருளாதாரம் தங்கல, வீட்டுல ஒரு தெய்வ கடாட்சம் இல்லை, பள்ளி சத்தம் இடல, பார்த்து பார்த்து சமைச்சாலும் ருசி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, பிள்ளைங்க ஒழுங்கா இல்லை, தான் சொல்லு கேட்கல, அடுத்த கட்ட நகர்வு முடியல அப்படின்னா நீங்க சந்தேகப்படணும். மெயினா விரிசல், டைல்ஸ் உடைகிறது, இந்த சிமெண்ட் எல்லாம் உதுறது, சீலிங் வெடிச்சு கீழே விழுவுது. இது பழைய வீட்டுல நடக்கும். அது ரொம்ப காலத்து வீட்டுல, அதுக்காக அது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வீட்டுல இப்படி இருந்துச்சுனாலே நீங்க இதெல்லாம் அறிகுறிகள். ஒரு தீய சக்தி இருந்தாலோ ஒரு செய்வனை இருந்தாலோ இதெல்லாம் அறிகுறிகள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கிளாஸ் பசும்பால், பாக்கெட்டு பால் ஆகாது, இது ஒரு டிப்ஸாவே இருக்கட்டும். பசும்பால் தண்ணி விடாம ஒரு கிளாஸ் எடுத்து சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமானத்துக்கு பிறகு நடு மையத்துல வைங்க. காலையில சூரியன் உதிச்சத்துக்கு பிறகு அந்த பாலை பாருங்க. இந்த அறிகுறி எல்லாம் இருந்து சந்தேகம் இருக்கிறவங்க மாத்திரம் சரி எல்லாரும் போய் பண்ணணும். அப்ப அந்த பால் கிளறா மாறி இருந்தாலோ இல்ல வேற ஏதேனும் இருந்தாலோ இல்ல பாலே காணாம போனாலோ அங்க தீய சக்திகள் இருக்குன்னு அர்த்தம். செய்வன பிளாக் மேஜிக்கோட தாக்கம் இருக்குன்னு அர்த்தம், செய்வன கோளாறுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்க என்ன பண்ணணும்? நல்ல அதர்வனம் தெரிஞ்சவங்களுக்கு போன் பண்ணலாம், இல்ல நேரடியா போய் பார்க்கலாம். அவங்க சோவி போட்டு, அத பிரசன்னத்துல 22 வகையான பிரசன்னங்கள் இருக்கு. சோவி பிரச்சனை இருக்கு, வெத்தலை பிரச்சனை இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு, கற்பூர பிரச்சனை இருக்கு, தாம்பூல பிரச்சனை இருக்கு, வெத்தலை பிரச்சனை இருக்கு, மஞ்சள் பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி 22 வகையான பிரசன்னங்கள் இருக்கு. அதுல அவங்க முதல்ல சோவி போடுவாங்க. அதுல சரியா வரலையா வெத்தலையில பார்க்கலாம், எலுமிச்சம்பழத்துல, தண்ணியில பார்க்கலாம், கற்பூரத்துல பார்க்கலாம், தாம்பூலத்துல பார்க்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு 2 3 பிரசன்னம் பார்த்து உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு அதுக்கு 4 நட்சத்திரம் கிழமை பார்ப்பாங்க. அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை, வளர்பிறை, பஞ்சமி, நவமி, வெள்ளி, செவ்வாய், இந்த மாதிரி நாட்களில் அதுக்குண்டான உகந்த நேரத்துல ஓமங்கள்ல பல வகை ஓமங்கள் இருக்கு. வாராகி ஓமம் இருக்கு, காளி ஓமம் இருக்கு, விநாயகர் ஓமம் இருக்கு, நவகிரக ஓமம் இருக்கு, சங்கல்ப ஓமம் இருக்கு, பரிகார ஓமம் இருக்கு, செய்வன ஓமம் இருக்கு, ஸ்தம்பன ஓமம், இந்த மாதிரி ஓமங்கள் அதை பண்ணி அதை கியூர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அந்த மாந்திரிகர் தாய்த்து, எந்திரம், குடுவை, மைய இந்த மாதிரி பொருள்களை கொடுத்து பயன்படுத்த சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க அதுல இருந்து வெளியில வந்து சுபட்சமா வாழலாம். வீட்டில இருந்தே ஏதாவது தாந்திரிக முறை செய்வனைக்கு வந்து இப்ப சுகருக்கு ஒரு சிம்பிளான வைத்தியம் பண்ணிடலாம், கேன்சருக்கு முடியாது, எய்ட்ஸுக்கு முடியாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் தான். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க தாந்திரிகத்துல குணப்படுத்தலாம்.
பெரிய பிரச்சனைகளுக்கு தாந்திரிகம் கை கொடுக்காதுன்னு நான் ரொம்ப அப்படி சொன்னா வேற மாதிரி தாந்திரிகத்துக்கு வந்து ஒரு வேற மாதிரி பேராயிடும். கொடுக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. நாட்கள் அதிகமாகும். வாராகி அம்மாவை இப்ப வழிபட்டுட்டு அங்க போய் விக்கிரகம் வச்சு அப்படி பண்ணலாம். வாராகி வழிபடுறது, வாராகிக்கு வந்து உங்களுக்கு இழுப்பெண்ணெய், சிகப்பு திரி, தாமரத்தண்டு திரி, மாதுளப்பழத்தினுடைய முத்துக்கள், பழங்கனிகள் வச்சு படைக்கிறது, இந்த மாதிரி வாராகி அப்படியே அது நல்ல ஐடியா. அந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம். ஒரு 48 நாள் நீங்க தொடர்ந்து பண்ணும்போது மாற்றங்களை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை பெருசு. உடனே நீங்க பலனை எதிர்பார்க்க கூடாது. கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் வரும். சரி, வாராகி முதல்ல உங்க வீட்டுக்கு வரணும், ஜோதியில அந்த உருவத்தை பார்க்கணும், இப்படி நிறைய அதுக்கு வந்து ப்ராசஸிங் இருக்கு. அதெல்லாம் நடந்துச்சுன்னா வாராகி உங்க வீட்டுக்கு வந்துட்டான்னா நீங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டீங்க. அப்புறம் திரும்ப உங்களுக்கு பிரச்சனையே வராது. அங்க வாராகி வந்து ஐக்கியம் ஆயிடுவா, விக்கிரகம். அப்புறம் அப்படியே அங்கேயே இருந்துருவாங்க, தங்கிடுவாங்க. அப்புறம் பிரச்சனைகள் இருக்காது. வாராகி எடுத்துக்கலாம். ஓகே. இந்த செய்வினை, மாந்திரிகம், பில்லி, சூனியம், ஏவல் இது எதுவுமே இவங்க பக்கம் நோ சான்ஸ். சனி தோஷம் கூட பிடிக்காது ஐயப்பனுக்கு மாலை போட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படின்னா அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. சரிங்களா? ஐயப்பனை மாத்திரமே பில்லி சூனத்துக்கு எதிரானவர், அதர்வனத்துக்கு எதிரானவர், பிளாக் மேஜிக்கு எதிரானவர், ஐயப்பனை வணங்குறவங்க கிட்ட போகாது அப்படின்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ குடியரசுத் தலைவர் கூட வந்துட்டு போனாங்க போல இருக்கு. ரொம்ப விசேஷமா இருக்கும். ஐயப்பனுக்கு மாலை போடுறது நல்லதுதான். சனி தோஷம். அப்ப சனி பகவானுக்கு என்னங்க மகத்துவம் இருக்கு? சனி தோஷம் வந்து சனி வந்து இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு கிரகம், மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் பயிற்சி நடக்கும். மந்தகாரகன். சனி நீதிமான், ஆயுள்காரகன். அப்படி சொல்லவே சொல்லக்கூடாது. அப்படின்னா 7.5 சனி நடக்கும்போது ஐயப்பன் கோயிலே போய் தங்கிடுவாங்களே. புரியுதா இல்லை நான் சொல்றது? எனக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிட்டுன்னா ஐயப்பன் கோயிலே கெதின்னு இருப்பாங்க. அது ஐயப்பனை நீங்க கும்பிட்டான்னு யாரை கும்பிட்டான்னு நீங்க சனீஸ்வர பகவான் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஈஸ்வர பட்டன் வாங்கினவர். அவரு மிகப்பெரிய நீதிமான். சரிங்களா? அவர் வேணா அந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் காக்கத்துவ ஜாய வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த மந்திரத்தை டெய்லி 21 தடவை சொன்னீங்கன்னா அதுல இருந்து நீங்க கொஞ்சம் விடுபட வாய்ப்பு இருக்கு. ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டேன், முருகனுக்கு மாலை போட்டு என்ன விட்டுறப்பா அவர் விட மாட்டேன். நீ என்ன கருமா செஞ்சியோ அதுக்கு தண்டனையை அணிவிச்சாகணும். நல்ல கருமா வாங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள், தீய கருமா வாங்கி வந்தீங்கன்னா தீய கருமைகள். இதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா, ஒரு வாத்தியாரு பல ஆயிரம் மாணவர்களை உற்பத்தி பண்ணியிருப்பாரு. ஆனா வாத்தியாரோட பையன் படிக்காம எத்தனையோ பேர் இருக்கானா இல்லையா? பல மாணவர்களை உற்பத்தி பண்ணினவர், பல இன்ஜினியர்களை கொண்டு வந்தவர், பல வக்கீலை கொண்டு வந்தவர், பல டாக்டரை கொண்டு வந்தவர், பல கலெக்டரை கொண்டு வந்தவர், ஐஏஎஸை கொண்டு வந்த வாத்தியாரோட பையனும் எத்தனை பேர் மக்கா இருக்கான். டீ கடையில வேலை பார்க்கறான், வேற வேற வேலைங்க பாக்குறாங்க, கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிடுறாங்க. கருமா தாங்க இது. ஒரே ஸ்கூலு தாங்க, 40 பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஒரே வாத்தியார், ஒரே பாடம். 40 பேர் வெவ்வேறு திசையா போயிடுறாங்க. எப்படி 4 பேர் வக்கீலா போவான், 4 பேர் வாத்தியாரா போவான், 4 பேர் இன்ஜினியரா போவான், 4 பேர் திருடனா போவான், 4 பேர் கொலகாரனா போறான். பாடத்து மேல தப்பா, வாத்தியார் மேல தப்பா, ஸ்கூல் மேல தப்பா? கருமா தான் தீர்மானிக்கப்படுது. ஒரே ஸ்கூல்ல படிச்சோம்ல. சரிங்களா? நீ இன்ஸ்பெக்டரா இருக்க, நான் அக்யூஸ்டா இருக்கேன் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்களா இல்லையா? இது நடக்குதா இல்லையா? கருமா தான் தீர்மானிக்கப்படுது. நீங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டதுனால சனி தோஷத்திலிருந்து விலக முடியாது, பிளாக் மேஜில இருந்து விலக முடியாது, தாக்கத்திலிருந்து விலக்க முடியாது. வேணும்னால் பாதுகாத்துக்கலாம். தாக்கம் கம்மியா இருக்கும். ஓங்கி அடிக்கிறதுக்கும் தாங்கி அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வேகமா அடிச்சோம்னா வலி வேற மாதிரி இருக்கும், அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனா பொய்ய அடியா இருக்கும். அடி ஒண்ணுதான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஐயப்பனுக்கு மாலை போட்டி, அதுக்காக நான் ஐயப்பனோட பவரை நான் கம்மியா பேசவில்லை. அந்த அவருடைய இதுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். அங்க போயிட்டு வந்தா மகத்துவம் கூட, சக்திகள் கூட. அவர் ஒரு சித்தர். சரிங்களா? 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணுக்கானும் பிறந்தது. அது பல கதைகள். அந்த டாபிக் உள்ள போனோம்னா அது நிறைய பேசணும். ஆணுக்கானுக்கும் பிறந்தவர். அதனாலதான் ஐயப்பமார்கள்லாம் பெண்கள். அது வந்து அதனுடைய கட்டுப்பாடே வேற. ஆனா இப்ப அந்த மாதிரி இருக்காங்களா? ஐயப்பமார்கள்லாம் வேற வேற மாதிரி என்னென்னமெல்லாம் ஒரு 8 நாள் விரதம் எடுத்து போறவங்க இருக்காங்க, 10 நாள் விரதம் எடுத்து போறாங்க. நம்ம முறைப்படி பாத்தீங்கன்னா 48 நாள் விரதம் இருக்கணும். அது ஐயப்பமார்களா ஒரு இடத்துல சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாங்க, எதையும் கோயில்கள்ல படுத்திருப்பாங்க, பஜனைகள் பாடுவாங்க, பெண்கள் முகத்தை பார்க்க மாட்டாங்க. கடுமையான விரதம் இருக்கணும். சரி, அங்க கன்னிமாதான்னு ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. ஐயப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. ஐயப்பனுடைய நிபந்தனை என்னன்னா, என்னைக்கு என் கோயிலுக்கு வந்து கன்னிமார்கள் வல்லையோ அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவரை பார்த்துட்டு வந்து அந்த கன்னிமாதா அம்மா கோயிலை போய் பார்த்துட்டு தான் நம்ம வரணும். அங்க ஒரு அம்மா ஒன்று வெயிட்டிங்ல இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு வந்து டிமாண்ட் வச்சிருக்காரு. கன்னிமார்கள் அங்க போகாம, கன்னி சாமிமார்கள் அங்க போகாம இருக்க போறதும் இல்லை, கல்யாணம் நடக்க போறதும் இல்லை. சரியா? அதனால ரொம்ப விரதங்கள் கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கணும். ஐயப்பனை வணங்கினா வாழ்வுல அடுத்த கட்ட நகர்வு உச்சத்தை அடையலாம். இதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்காக சனி தோஷம் நீங்கிடும், பிளாக் மேஜிக்கோட தாக்கம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஏத்துக்க முடியாத கருத்து. ஓகே. நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஐயப்பன் முன்னாடி பாத்தீங்கன்னா மாலையை போட்டவங்களாம் நல்லா இருந்தாங்க, இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு.
இப்போ சமீபத்தில் இருக்கிற மாலை போட்டிருக்கவங்க இதெல்லாம் பண்றது சரியா இல்லை, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா என்னென்ன விஷயம் பண்ணாதுன்னு சொல்லுவீங்க, என்னென்ன விஷயம் பண்ணணும்னு சொல்லுவீங்க? ஐயப்பமார்களுக்கு வந்து மாலை போடுறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மாலை போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விரதத்துக்குள்ள வந்துடணும். மாமிசங்கள் சாப்பிட்றது, பீடி சிகரெட்டு சாப்பிட்றது, தண்ணி அடிக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தைங்க பேசுறது, தவறான சவகாசங்கள், தவறான இடங்களுக்கு போறது, இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த இதுக்குள்ள வந்துடணும். அதுக்கு பிறகு மாலை அழியணும். குறைஞ்சது 48 நாள் ஒரு விரதம் மதியம் மட்டும் சாப்பிட்டுட்டு காலை மாலை வேற ஏதாவது லிக்விட் ஐட்டங்கள் எடுத்துட்டு ரொம்ப சுத்தபத்தமா இருந்து பஜனை பாடி அப்புறம் வழிபாடு பண்ணி படி பூஜைகள்லாம் செய்து அதுக்கு பிறகு அந்த குருமாரோட பாதத்தை தொட்டு இருமுடி கட்டி இங்கிருந்து பொறுப்பா நல்ல எண்ணத்தோட, நல்ல எண்ணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், உன்னுடைய ஆலயமும் நல்லா இருக்கணும், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் நிறைய செய்திருக்கலாம், இந்த பிறவியே எனக்கு போதும், அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம், இந்த பிறவிலையாவது நான் நல்லதை செஞ்சுட்டு கர்மாவை கழிச்சுட்டு போகணுங்கிற தூய எண்ணங்கள் வேணும். முதல்ல குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை எல்லார்ட்டையும் வந்துடாது, அந்த மாதிரி தெய்வமும் எல்லார்ட்டையும் வந்துடாது. உங்க மனசு முதல்ல சுத்தமா இருக்கும், அங்கதான் வந்து தெய்வத்தோட அனுகிரகம் கடாட்சம் வரும். எத்தனை பேர் அந்த மாதிரி நினைச்சிடறாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு, அடுத்தவங்க கெட்டு போகணும்னு தான் நினைக்கிறான். அந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிற 48 நாளாவது அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு அந்த ஐயப்பனுடைய பரிபூரண கடாட்சம் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு விஷயம். இந்த 48 இந்த 10 நாள் விரதம் இருந்துட்டு போறது, 15 நாள் விரதம் இருந்துட்டு போறது, சில பேர் அந்த மலைக்கு போறது, அந்த பம்பையில போய் இருமுடி கட்டுறது, இதெல்லாம் தப்பு. அந்த பலன் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம். சரிங்களா? அந்த மாதிரி அங்க டோலியில போறதை தவிர்க்கணும். நடந்தே பயணம் பண்ணி தான் போய் நீங்க தரிசனம் பார்க்கணும். அவரை பார்க்க போறது அரை செகண்டோ 1 செகண்டு தான். ஆனா 48 நாள் நீங்க கடுமையான விரதம் இருந்து இங்கிருந்து 7 மலையும் கடந்து சிரமப்பட்டு தான் நம்ம அங்க போறோம். அங்க பாக்குறது வெறும் அரை செகண்ட்ல இருந்து 1 செகண்ட் தான். உங்களை டக்குன்னு தூக்கி அங்கிட்டு போட்டுருவாங்க. அந்த 18 படி தொட்டு கும்பிடணும்பாங்க, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நீங்க முதப்படியில காலை வச்சோடனே 18வது படியில தான் நிப்பீங்க. 2 பக்கமும் மிலிட்ரி. நீங்க எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் தூக்கி பந்து மேல வீசிடுவாங்க. சரிங்களா? ஆனா நீங்க தூய எண்ணத்தோட இருக்கணும். அங்க வந்து நீங்க 48 நாள் விரதம் இருக்கிறீங்க, படி பூஜை பண்றீங்க, நிறைய விஷயங்கள் பண்றீங்க, கன்னி பூஜைகள் எல்லாம் செய்யறீங்க, தான தர்மங்கள் செய்யறீங்க இல்லையா? இதுலயே உங்களுக்கு அதுக்கான பலன் நிறைய கிடைக்கும். சரி, இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு நன்றி. நன்றி.